இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி, அதாவது இந்த காலேஜ் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2024 2வது நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2ல் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா 2708 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அதுக்கு உண்டான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் 10 வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2009 28/8/2009, அதுக்கப்புறம் 4/10/2009 இந்த டைமில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இதுக்கு முன்னாடி யாரும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணின்னு சார். நான் 14/3/2024 இந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணவங்க திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே அந்த அப்ளை பண்ணி அந்த டைமில் ஃபீஸ் கட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் என்னென்னா கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2708 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதேமாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிஎட் காலேஜ், இந்த இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க. இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சி ஒரு 72, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஒரு 3, அது அப்புறம் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3, அதுக்கப்புறம் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 2630 வேக்கன்சியை வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான், அதாவது அக்டோபர் 16 இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நீங்கள் எப்போலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து, அதாவது 17/10 நாளையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் மாதம் 10, அதாவது நான் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணணும், எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 13 அந்த 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு எக்ஸாம் டேட் வந்து டிசம்பர் 20 சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவான டேட்டு, அதனால் டிசம்பர் மாதம் 20 வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் வந்து வில் பி அனௌன்ஸ் லேட்டர். இன்டர்வியூ டேட் வந்து அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான உங்களுக்கு டைம்லைன் இதுதான். அதனால் பார்த்துக்குங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்லாக் வேக்கன்சி, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது. அதேமாரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஹியரிங் இம்பேர்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வேக்கன்சி வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க அண்டர் த ரூல் படி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பேக்லாக் வேக்கன்சியில் அந்த 72 பேர்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. 72 வேக்கன்சியும் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை தவிர இப்போ கரண்ட் வேக்கன்சி, இந்த கரண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நிறையா வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜருக்கு. இந்த தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 406 வேக்கன்சி, அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வந்து 163 வேக்கன்சி, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 187, அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 182 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதிகபட்ச வேக்கன்சி, பாட்டனிக்கு ஒரு 93 இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 406ங்கிறது இங்கிலீஷ் மேஜருக்கு உண்டான வேக்கன்சி. அப்போ 103 வந்து எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 100க்கு மேலே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான வேக்கன்சி. அதுக்கப்புறம் 205 வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், 205 வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டான வேக்கன்சி. அதுக்கப்புறம் 152 பிசிக்ஸுக்கும் உண்டான வேக்கன்சி. 309ங்கிறது தமிழுக்கு வந்து 309. தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 300 400 இந்த ரேஞ்சில் வந்து அதிகமாக இருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி வந்து இதில் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுதான் இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சி. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்போதும் போல் நம்ம டிஆர்பிக்கு எப்படி எக்ஸாம் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணிங்களோ அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிஜியில் வந்து 55% இருக்கணும், இல்லைனா அதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ளதில் நீங்கள் வந்து 55% இருக்கணும். அதேமாரி நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 2 செட்டு, அதனால் எம்ஃபில் ஆர் பிஹெச்டி, பிஹெச்டி டிகிரி மினிமம் ஸ்டாண்டர்ட் சூப்பர்வைசர் அவார்டு இன் எம்ஃபில், அதாவது பிஹெச்டி, அதாவது குவாலிஃபைட் ஸ்டாஃபாக இருக்கணும். நீங்கள் குவாலிஃபைட் ஸ்டாஃப் அப்படிங்கிறது நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா பிஹெச்டி இருக்கணும். இவங்க தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி டிகிரி வந்து கேண்டிடேட் அவார்டு இன் ரெகுலர் மோடு. அந்த பிஹெச்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி பண்ணி முடித்தவங்களுக்கு ரெகுலர் சம் கண்டிஷன்ஸ் ஆர் அப்ளைடு. என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிஹெச்டி டிகிரி வந்து ரெகுலர் மோடில் வந்து உங்களுக்கு அவார்டட் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களோட தீசிஸ் வந்து 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஓப்பன் பிஹெச்டி வைவாவாஸ் வந்து கேண்டிடேட் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அதேமாரி candidate has published 2 research papers from his or her PhD work. Out of the at least one is peripheral in refereed ஜேர்னலில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 2 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இதில் வந்து பிஹெச்டிக்கு அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லட் நெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி தான் அங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு தகுந்த வெயிட்டேஜஸ் மார்க்கும் இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான கிளிக் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 போட்டிருக்காங்க. 600 அப்படிங்கிறது ஜென்ரல். அடுத்தது பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300, மற்றவங்க எல்லாத்துக்குமே 600 வருது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த இயர்லியராக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்து ஃபீஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு இதிலே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க மட்டும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ஏற்கனவே பண்ணவங்க இதுக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஏற்கனவே டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறப்போ 10th 12th அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்ஸ் ஆல் செமஸ்டர்ஸ், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், யூஜி பிஜி எம்ஃபில் சர்டிஃபிகேட் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா அதுமாதிரி பிஎட் இருந்துச்சுன்னா பிஎட், இந்த எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கன்சல்டேட்டட் மார்க், அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா ஆல் த செமஸ்டர் மார்க் ஷீட்டை வந்து ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போகணும். ஏன்னா 6 மார்க் ஷீட் வந்து யூஜியாக இருந்தால் ஒரு 6, பிஜியாக இருந்தால் 4 இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த 6 தான் என்ன பண்ணணும் சிங்கிள் பிடிஎஃபாக யூஜியாக நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிலாம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதேமாதிரி எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க எம்எட் சர்டிஃபிகேட் வைக்கணும். அவங்களோட ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டுமே சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் பிஹெச்டி டிகிரி வைவாவாஸ் அப்ரூவல் லெட்டர் இதை வைக்க சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி டிகிரி இல்லைன்னா வைவாவாஸ் அப்ரூவல், அது வந்து வைவாவாஸ் இப்போ வந்து அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்டு செட்டு ஸ்லெட்டு இந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். சப்போஸ் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதை வைக்கலாம். சப்போஸ் சில சப்ஜெக்ட்லாம் வந்து சில சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜிஓ வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்கிறது இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களோட ஹையர் எஜுகேஷன் வரைக்குமே ஃபுல்லாகவே ஹையர் குவாலிஃபிகேஷன் வரைக்குமே தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிள். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இங்கே ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது. அதுக்கப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூஷனில் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட். அதேமாதிரி அது சொல்ல நீங்கள் இன்னொன்று என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்புறம் கசடட் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட வாங்கணும். மற்றபடி டிரான்ஸ்ஜெண்டர் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டானது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் இதை வந்து என்னத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா ரேங்கிங்க்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. 50 மார்க்குக்கு வந்து தமிழ் கம்பல்சரி எக்ஸாமினேஷன், கம்பல்சரி தமிழ் பேப்பர் இப்போ எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி உண்டு. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு கொஷின் கேட்பாங்க. இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ் வந்து நீங்கள் எவ்வளோதான் நம்ம மேஜர் மற்றது படிச்சிருந்தாலும் உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க் தான் அந்த லெவலுக்கு உங்களை அடுத்தது கொண்டுட்டு போகும். அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தமிழ் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கு உண்டானதை நீங்கள் பார்க்கணும். மேஜரில் எவ்வளோ தான் நீங்கள் இருந்தாலுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இல்லைனா அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இந்த செட் எக்ஸாம்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட் ஃபெயில்னால் அடுத்த பார்ட் வந்து தொடமாட்டாங்க. அது மாதிரி
அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதில் வந்து உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 200 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் 1ல் 30 MCQ பார்ட் A கம்பல்சரி தமிழ் இருக்கும். பார்ட் Bயில் பொறுத்த வரைக்கும் பார்ட் B பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டாக பிரித்து அதில் வைக்கிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 ஒரு 1ல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் 200 மார்க்ஸ் வந்து MCQ டைப்பில் கேட்டிருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அடுத்தது மல்டிபிள் சாய்ஸ் பார்ட் Aல கம்பல்சரி தமிழ், அது 150 மார்க்கு வைக்கிறாங்க. அந்த 150 மார்க் பார்ட் Aல கம்பல்சரி தமிழும், பார்ட் Bயில் வந்து அந்த சப்ஜெக்ட் கொஷின் கம்பல்சரி கொஷினில் ஒரு 1.5 மார்க்கும் அது மாதிரி கொடுத்து 150 மார்க் வைக்கிறாங்க. இது எல்லாமே பேப்பர் 1. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் MCQ போஸ்ட் கிராஜுவேட்டில் அந்த லெவலில் வந்து கொஷின் வந்து 200 மார்க்ஸுக்கு கொஷின் வைக்கிறாங்க. அடுத்த பேப்பர் 1ல் 150 மார்க்ஸு. அந்த பேப்பர் 1ல் 150 மார்க்ஸுங்கிறது பார்ட் A பார்ட் B 3 ஹவர்ஸ் வைக்கிறாங்க. பார்ட் Aங்கிறது தமிழ் கம்பல்சரி கொஷின்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் இருக்குது. 30 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 20 கொஷினுக்கு 2 மார்க்ஸு, 10 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த 10 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க், மொத்தம் 50 மார்க்ஸ் அதில் இருக்குது. அடுத்த பார்ட் Bயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மார்க்குக்கு இருக்குது. 100 கொஷின்ஸுக்கு 1.5 மார்க்ஸ்னு போட்டு 150. ஸோ பார்த்தீங்கன்னா 150, இதில் ஒரு 50 சேர்த்து உங்களுக்கு 200 மார்க்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துடும். அடுத்தது பேப்பர் 2 1 வைக்கிறாங்க. அந்த ஆஃப்டர்நூனே வைக்கிறாங்க உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப். அதாவது ஃபோர்நூனில் வந்து பார்த்திங்கன்னா MCQ டைப்பு, ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப் வந்து வைக்கிறாங்க. அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸில் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 essay டைப் கொஷின் அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸில் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ஈச் அகாடமிக் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் 15 மார்க்ஸ். ஒரு 2 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு அகாடமிக் இயருக்கும். அகாடமிக் இயர் அப்படிங்கிறது உங்கள் கோர்ஸ் ஆரம்பித்து அந்த இது வந்து முடிகிற வரைக்கும் உள்ளதான் அகாடமிக் இயர். அந்த ஒவ்வொரு அகாடமிக் இயருக்கும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோனா 15 மார்க்ஸ். அந்த 15 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கண்டிப்பாக 8 ஆர் மோர் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது கொடுத்துருக்காங்க. தி நம்பர் ஆஃப் போஸ்ட் ஆர் மோர் தென் 5 வைஸ் த நம்பர் பர்சன் கால்ட் ஃபார் இன்டர்வியூ. அதாவது பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 வேகன்சிஸ் இருக்குன்னா 2 பேரை வந்து ஒரு பிளேஸுக்கு 2 பேரை வந்து கால் ஃபார் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி போஸ்ட் ஆர் லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா 3 த மெம்பர் பர்சன் will be called for interview. அதாவது மோர் தென் 5 அதை வேகன்சி போஸ்ட்டை வந்து மோர் தென் 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2:1 அந்த ரேஷியோலையும், லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா 3:1 இந்த இன்டர்வியூலையும் இந்த பேஸில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து குவாலிஃபைங் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிஃபைங் பேப்பர், அதாவது பேப்பர் 1 தமிழில் வந்து 40% ஆஃப் மினிமம் மார்க் வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வாங்கியிருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் ஃபிக்ஸடு 40% ஜென்ரல் கேட்டகரி, 35% பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரிஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தவிர மீதி வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் டிஆர்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக வந்து குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்னும் இப்படி தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் உங்களோட மேஜர் இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷனுக்கு கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.